So when we studied SA 540 இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதுல வந்து அக்கவுண்டிங் எஸ்டிமேட்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. தட் யூ நோ. அக்கவுண்டிங் எஸ்டிமேட்னா என்னன்னா ப்ரிசைஸா ஒரு அக்யூரேட்டா ஒரு நம்பர் இல்லாதப்போ நம்ம வந்து அதை எஸ்டிமேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். ஸோ தட் இஸ் என்னது அக்கவுண்டிங் எஸ்டிமேட். ஸோ அது வந்து எப்போதுமே நம்ம வந்து என்ன பண்ணணும், the term is used for an amount measured fair value. மோஸ்ட்லி ஃபேர் வேல்யூ மெஷர்மெண்ட் தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கு கண்டிப்பா ஒரு அமௌண்ட் ஆஃப் எஸ்டிமேஷன் தேவைப்படுது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் தேவைப்படுது, ஒரு பயஸ் அந்த இடத்துல இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் மேனேஜ்மெண்ட் பயஸ்டா இருக்கக்கூடாது. இருக்கிற சுச்சுவேஷனை கரெக்டா அனலைஸ் பண்ணி கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் எடுத்து ஃபியூச்சர்ல இதுதான் நடக்கும் அப்படிங்கறத ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் அந்த ஃபேர் வேல்யூவை போடணுமே தவிர மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கமா சாஞ்சு பயஸ்டா இருந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்றது தப்பு தான். ஸோ மேனேஜ்மெண்ட் பயஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட் வந்திருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா ஆடிட்டருடைய பாயிண்ட் எஸ்டிமேட் இல்லைன்னா ஆடிட்டர் ரேஞ்சுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு மேனேஜ்மெண்டோட பாயிண்ட் எஸ்டிமேட்னு சொல்றாங்க. மேனேஜ்மெண்டோட பாயிண்ட் எஸ்டிமேட் என்னன்னா மேனேஜ்மெண்டோட பிஓவி நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த அக்கவுண்டிங் எஸ்டிமேட்டுக்கு நான் இந்த அமௌண்ட் தான் போட போறேன்னு நம்ம மெஷர் பண்றோம்ல. ஸோ த அமௌண்ட் செலக்டட் பை த மேனேஜ்மெண்ட் ஃபார் ரெகக்னிஷன் ஆர் டிஸ்க்ளோஷர் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அஸ் அன் அக்கவுண்டிங் எஸ்டிமேட். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் அக்கவுண்டிங் எஸ்டிமேட்னு அவங்க டிஸ்க்ளோஷர்ல கொடுக்க தான் போறாங்க. பட் எந்தெந்த அமௌண்ட் எல்லாம் அவங்க சூஸ் பண்றாங்க இதெல்லாம் எஸ்டிமேட் தான் அப்படின்னு அவங்க சூஸ் பண்றாங்கல்ல, அதுதான் மேனேஜ்மெண்ட் பிஓவி. இதுவே ஆடிட்டரோட பிஓவி என்ன அப்படின்னா இவங்க எதெல்லாம் அக்கவுண்டிங் எஸ்டிமேட்டா சூஸ் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி இவங்க ஒவ்வொரு அக்கவுண்டிங் எஸ்டிமேட்டையும் எப்படி வேல்யூ பண்ணி எப்படி வேல்யூவேஷன் பண்ணிருக்காங்க, எப்படி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன அசம்ஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்றதுக்கு ஒரு அடித்தளமா அமையிறது வந்து ஆல்ரெடி அந்த ஆடிட்டர் அந்த கம்பெனி ஆடிட் பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச பல விஷயங்கள், டிஸ்க்ளோஷர்ஸ், சில இன்ஃபர்மேஷன், அவருக்கு கிடைச்ச எவிடன்ஸ், இதெல்லாம் அவர் கையில வச்சு இதை வச்சுதான் அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னா நீங்க எஸ்டிமேட் எப்படி பண்ணிருக்கீங்கன்றத அவர் எவாலுவேட்டே பண்ண போறாரு. ஸோ த பேசிக் இன்ஃபர்மேஷன் with which the auditor is going to evaluate how you have done the estimation. So that is called as auditor's point estimate or auditor's range. இதுவே மேனேஜ்மெண்ட் அவங்க எப்படி எஸ்டிமேட் பண்றாங்க அது மேனேஜ்மெண்ட் பாயிண்ட். மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேட் பண்றது எப்படி இருக்குன்னு உட்காந்து பின்னாடி உட்காந்து இவர் உட்காந்து இப்படி பாக்குறாரு. தட் இஸ் கால்ட் அஸ் ஆடிட்டர்ஸ் பாயிண்ட் எஸ்டிமேட். பட் ஆடிட்டர் வந்து மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேட் பண்றதை உட்காந்து பாக்குறாருன்னா சும்மா அவ கை கட்டிட்டு உட்காந்து பாப்பாரா? பார்க்க மாட்டார். பிகாஸ் அவர்கிட்ட நிறைய பேசிக் ஃபேக்ட்ஸ் இந்த இந்த எஸ்டிமேஷன் இவங்க இப்படி பண்றாங்கன்னா அப்ப அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசிக் இன்ஃபர்மேஷன் அவர் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அதனாலதான் இதுல என்ன சொல்றாங்க பாருங்க, the amount or range of amounts respectively derived from audit evidence. ஓகேவா? அவங்களுக்கு ஆடிட்டருக்கு கிடைச்ச பல இன்ஃபர்மேஷன், எவிடன்ஸ், சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ், டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் வாட் எவர் ஃபார்மேட் அதை அவர் கையில வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுவார். எதுக்கு அதை யூஸ் பண்ணிப்பாருன்னா இன் எவாலுவேட்டிங் மேனேஜ்மெண்ட்ஸ் பாயிண்ட் எஸ்டிமேட். மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல உட்காந்து இந்த மாதிரி இந்த எஸ்டிமேட்டை கால்குலேட் பண்றாங்கன்னா அவங்க ஏன் அதை பண்றாங்கன்னு எவாலுவேட் பண்றதுக்கு ஆடிட்டர் அவங்க பின்னாடி உட்காந்து இப்படி பார்ப்பாரு. ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் ஆடிட்டர்ஸ் பாயிண்ட். இது மட்டும் தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி ஒரு ஃப்ளோல போகும்போது இது ரெண்டு மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால அது சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ SA 540 முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து வில் கோ டு இது அது பேர் என்ன 520. இந்த ஃப்ளோ சார்ட் கூட வேணா டைம் கிடைச்சா நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோவா பண்ணி கூட நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இட்ஸ் நாட் அ பிக் டீல். இல்லைன்னா நீங்க படிச்சு டவுட் இருந்தா சொல்லுங்க, பண்ணிக்கலாம். இல்லைன்னா இட்ஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம். ஓகே, அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் நான் இப்பயே சொல்லிடுறேன். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் வந்து பேசிக்கா என்னன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் வந்து ரேஷியோ அனாலிசிஸ் தான். ஓகேவா? ஏன்னா அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க ரேஷியோனா என்ன, கம்பெனி வந்து டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் அந்த மாதிரி எல்லா ஐடி ஜோஹோ எல்லாருமே வந்து 22% ப்ராஃபிட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உனக்கு மட்டும் இதுக்கு 11% தான் ப்ராஃபிட் இருக்கு, என்ன அப்படியே ஹாஃப் தான் இருக்கு, அதுல என்ன பண்ணீங்க? ஸோ இது என்னன்னா உள்ள போயிட்டு எது தப்பு, இவங்க எப்படி பண்ணிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க நம்ம தேடுறதுக்கு முன்னாடியே உள்ள போகும்போதே சம்திங் இஸ் ஃபிஷ்ஷின்னு நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். பிகாஸ் நீங்க வந்து உள்ள போய் அந்த பெரிய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், பேப்பர் ஒர்க், பர்ச்சேஸ் லெட்ஜர், சேல்ஸ் எடுத்து இஃப் யூ கெட் ஸ்வாம்ப்டு பை தோஸ் பேப்பர்ஸ் நோ யூ வில் பி இன்டு தோஸ் பேப்பர்ஸ் அண்ட் யூ வில் நெவர் பி ஏபிள் டு கெட் த பேர்ட்ஸ் ஐ வியூ. எப்போதுமே நீங்க ஒரு இடத்த மேல வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடத்த மேலேருந்து வந்து ட்ரோன் வச்சு எடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இடம் இப்படி இப்படி பாதிக்கப்படும். அந்த மாதிரி தான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். இப்ப இதுவே நீங்க பாதிப்பை நான் உள்ள போய் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணுமே இல்ல, இப்ப இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஃபுல்லா வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா நீங்க உள்ள போய் செக் பண்றதுக்காக போறீங்க, ரேண்டமா எல்லா இடமும் செக் பண்றீங்கப்பா, இப்படி எல்லா இடமும் செக் பண்றீங்க.
ஸோ இந்த 2 இடத்துல பார்த்தா இந்த 2 இடம் வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு. பட் நீங்க உள்ள போய் செக் பண்ணும்போது பெருசா அது மெட்டீரியலா இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. நீங்க ஓரளவு குட் ஒப்பீனியன் கொடுத்துட்டு வெளில வர வாய்ப்பு இருக்கு. பட் இதே ஒரு ஒரு பீஸாவை நீங்க மேல இருந்து பார்க்கும்போது இந்த இடம் ஃபுல்லாவே வீணா போயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏன்னா பிகாஸ் நீங்க வந்து பேர்ட்ஸ் ஐ வியூ வச்சு வெளியில இருந்து அப்படி எட்டி பாக்குறீங்க. பார்க்கும்போது நீங்க அந்த ரேஷியோ அனாலிசிஸ் வச்சு அதை பார்ப்பீங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து இவ்வளவு பெரிய பீஸா இருக்குன்னா அது சும்மா எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்கலாம். உங்களுக்கு என்ன இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கு உடனே டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ யூல் பி ஏபிள் டு ஸ்பாட் தி மெட்டீரியல் ப்ராப்ளம்ஸ் ஈவன் பிஃபோர் யூ என்டர் இன் டு அந்த ஃபுல் ஃபிளெட்ஜ் சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் ஸ்டேஜ்க்குலாம் போறதுக்கு முன்னாடியே ரிஸ்க் அசஸ்மெண்ட்லயே நீங்க அதை பண்ணிடலாம் அழகா. அதை வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணீங்கன்னா சம்திங் இஸ் ராங் ஹியர். பாருங்க இவங்க எல்லா வருஷமும் வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் இவ்வளவு பே பண்ணிருக்காங்க, இந்த வாட்டி இவ்வளவு கம்மியா வந்திருக்கு, என்ன ஏது, இந்த வாட்டி இவங்க அனாவசியமா இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, எங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க, எந்த இடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ யூஸ்வலி இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்களே, ஏன் இந்த வருஷம் மட்டும் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அந்த கம்பெனியை பார்த்தா ரொம்ப ஒரு ஷெல் கம்பெனி மாதிரி இருக்கே, ஒரு ப்ராப்பர் ஆக்டிவான கம்பெனி மாதிரி, ஒரு ரொம்ப டார்மெண்டான ஒரு டம்மி கம்பெனி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் தான். அடுத்தவங்க செகண்டா சொல்றது அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரை நீங்க வந்து ரிஸ்க் அசஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க ரிஸ்க் அசஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஃபைனலைசேஷன் ஸ்டேஜ் கிட்ட போற வரைக்கும் நீங்க இந்த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ SA 520 அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இங்க இருக்கு. ஆடிட்டர் வந்து என்ன பண்ணலாம்னா எந்தெந்த டைமுக்கு என்னென்ன மாதிரி அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் சூட்டபிளோ பார்த்துட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரா இருந்தாலும் அவர் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டுவர்ட்ஸ் ஃபைனலைசேஷன் ஸ்டேஜ் போய் டெஸ்ட் ஆஃப் டீடைல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல போய் நான் வந்து அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணணும். எப்பயாவது அப்ளை பண்ணிக்கோங்க, எப்ப தோணுதோ அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஃபார் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வந்து இந்த ரேஷியோ அனாலிசிஸ் தான். அப்படி வந்து அந்த ரேஷியோ அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸை நம்ம வந்து கண்டிப்பா செக் பண்ணலாம். இப்போ என்னன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த ரேஷியோஸை இந்த கம்பெனியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. இந்தாங்க சார், இதான் எங்களுக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, இதான் எங்க இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, இதான் எங்க எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரேஷியோ கொண்டு வந்து கையில கொடுப்பாங்க. அந்த ரேஷியோவை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கரெக்டா தான் இருக்கு, மார்க்கெட் ரேட் 22%, இவங்களுக்கு 21% வந்திருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஈஸியா ஓகே அப்படின்னு சொல்லி தூரமா தூக்கி வச்சிடாதீங்க. ஏன்னா அவங்க எந்த பேசிஸ்ல அந்த ரேஷியோவை ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி அதுக்கு ஆப்போனன்ட் பார்ட்டிக்கும் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்ல, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா ஐயோ நீங்க வேற அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லைன்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா பேசிக்கா பார்த்தா அவங்க எதெல்லாம் தெரியுமா எம்ப்ளாய்மெண்ட்னு கன்சிடர் பண்ணிருக்காங்க, வருஷத்துல ஒரு மாசம் வேலைக்கு போனா கூட எம்ப்ளாய்மெண்ட்னு கன்சிடர் பண்ணிருக்காங்க. இப்படி அவன் அசியூம் பண்ணி கன்சிடர் பண்ணதுனால தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வெறும் 3% இருக்கு. ஒரு வேலை வருஷம் ஃபுல்லா வேலை செஞ்சாதான் ஒருத்தன் வேலை செய்யறான், இல்லைன்னா அது அன்எம்ப்ளாய்டு தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 18% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அப்ப அது என்ன ஆயிடுதுன்னா ரேஷியோ அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேவா, அது 5%ஆ இல்ல 10%ஆ 15% கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரேஷியோனா அதானமா 15/100 போட்டா அது ரேஷியோ, அது பர்சன்டேஜ் சொன்னா 15%. சோ அப்ப இந்த ரேஷியோன்னு நீங்க போடும்போது அதை நீங்க எப்படி சோர்ஸ் டாக்குமெண்ட் எப்படி எடுக்கிறீங்க, சோர்ஸ் டேட்டா என்ன எடுத்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த பேசிக் சோர்ஸ் டேட்டா இருக்குல்ல. இப்ப கம்பெனி என்ன பண்ணணும், எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேஷியோ, எம்ப்ளாயி ஏன் டர்ன் ஓவர் ஆகுறான், ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்றான் அவங்க கிட்ட அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 100 பேர் ஜாயின் பண்றாங்கன்னா ஒரு 10 பேர் வெளியில போலாம், இதான் நார்மல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உங்ககிட்ட 30 பேர் வெளியில போயிட்டாங்க, ஆனா நீங்க எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேஷியோவை என்னன்னு போடுறீங்கன்னா 10 தான் போடுறீங்க. எப்படி 100 பேர் ஜாயின் பண்ணி 30 பேர் வெளில போயிட்டான், ஆனா நீ எப்படி எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேஷியோவை வெறும் 30 போடாம எப்படி 10 போட்டிருக்க. 30% உங்ககிட்ட இந்த வருஷம் ஜாயின் பண்ண எம்ப்ளாயிஸ் 30 people have gone out அப்படின்னு நீங்க ஆடிட்டர் கேட்கணும் அவங்க கிட்ட. அப்ப அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இல்ல சார் 10 மெம்பர்ஸ் மட்டும் தான் எங்க கிட்ட இருந்து பிடிக்காம வெளியில போயிட்டாங்க, ஆனா மத்த 20 மெம்பர்ஸ் வந்து அவங்களோட பர்சனல் ரீசன்ஸை சைட் பண்ணி தான் வெளில போனாங்க, இல்ல இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் அண்ட் சேலரி ஹைக் கிடைச்சதுனால வெளில போனாங்க. ஸோ எம்ப்ளாயி டர்ன் ஓவர்ன்றதை நாங்க எப்படி கணக்கு பண்ணியிருக்கோம்னா எங்க கிட்ட வேலை பார்க்க விருப்பம் இல்லாம தேர் நாட் கம்ஃபர்டபிள் வித் அஸ்ன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு போனவங்களை மட்டும் தான் நாங்க எம்ப்ளாயி டர்ன் ஓவர்ல கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒரு உருட்டுவானுங்க. அந்த உருட்டி அவனே ஒரு ரேஷியோ ரெடி பண்ணி உங்ககிட்ட கொடுத்து உன்னை ஏமாத்த ட்ரை பண்ணுவான். ஸோ நீங்க ஆடிட்டரா உள்ள போகும்போது அந்த உருட்டுக்கெல்லாம் ஏமாறாம நீங்களே அந்த சோர்ஸ் டேட்டா, எந்த சோர்ஸ் டேட்டாவை வச்சு நீ எனக்கு எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருக்க, எந்த சோர்ஸ் டேட்டாவை வச்சு நீ எனக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ மெஷர் பண்ணி கொடுத்துருக்க, எனக்கு அந்த டேட்டாவை கொடுன்னு சொல்லி அந்த டேட்டா கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் ஆடிட்டர் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, evaluate the reliability of data from which the auditor's expectation of recorded amounts of ratio is developed.
taking account of source of data, comparability of data and nature and relevant information எடுத்திருக்காங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை நீங்க எடுத்தாலும் அந்த டேட்டா முதல்ல ஒரிஜினல் டேட்டாவான்னு பாருங்க. 30 பேர் தான் வெளில போயிருக்கானா இல்ல 40 பேர் வெளில போயிருக்கானா, ஆனா இவன் 30ன்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்தா அதுவே ஒரு ஏமாத்து டேட்டா தானே. சி ரெண்டு புரோட்டோகால் இருக்கு. ஒன்னு 40 பேர் வெளில போயிருக்காங்க, ஆனா நீங்க இன்க்ளூட் பண்ணும்போது 30 தான் வெளில போன மாதிரி கணக்கு காமிச்சீங்கன்னா அங்க இடத்துல சோர்ஸ் டேட்டாவே மிஸ்டேக்கன் ஆயிடும். அந்த இடத்துல கண்ட்ரோல் மெக்கானிசமே இல்ல. அப்ப அந்த இடத்துல இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமே பேடா இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்னு சோர்ஸ் டேட்டா கரெக்டா தான் இருக்கு, 30 பேர் தான் வெளில போயிருக்காங்க, ஆனா இந்த ரேஷியோவை கால்குலேட் பண்ணும்போது ஜாலியா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 10ன்னு போட்டுட்டாங்க இல்ல 15ன்னு போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆயிடும்னா அவங்க கம்பேரபிளான ரிலையபிளான டேட்டாவை ப்ராப்பரான அசம்ஷன் பேஸ்ல எடுக்கலாம்னு அர்த்தம். இது எல்லாத்தையுமே ஆடிட்டர் கண்ணும் கருத்துமா பார்க்கணும் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி என்னன்னா ஒன்ஸ் நீங்க இது வந்து இந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷன்ற ஒரு வேர்ட் இருக்கு. இது வந்து ரொம்ப அழகான ஒரு வேர்டு. என்னன்னா ஆடிட்டரோட பிஓவில, தட் இஸ் ஆடிட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக்மெண்ட் அவர் பார்த்திருப்பார்ல. ஆர்ஏபி அப்ளை பண்ணும்போதே அவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ இதான் இங்க ஆர்ஓஎம்எம், அதுக்கேற்ற மாதிரி எஃப்ஐபியை வந்து அவர் பிளான் பண்ணியிருப்பாரு, எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பார். பண்ணும்போது அவருக்கே தெரியும் இந்தந்த ஏரியால இவ்வளோ ரேஷியோஸ் தான் வரணும். ரேஷியோ இங்க வந்து 20/100 தான் இருக்கணும், அங்க 30/80 தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனை கையில வச்சுக்கிட்டு ஒரிஜினல்ஸ் அவர் பார்ப்பார். அதுவும் இதுவும் மேட்ச் ஆச்சுன்னா இட்ஸ் ஓகே, இல்லைன்னா இட்ஸ் பிக் டீல், இட்ஸ் வெரி பிக் ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. டெவலப் அன் எக்ஸ்பெக்டேஷன். ஹூ ஹேஸ் டு டெவலப் அன் எக்ஸ்பெக்டேஷன்? ஆடிட்டர் கேன் டெவலப் அன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரெக்கார்டட் அமௌண்ட்ஸ் ஆர் ரேஷியோஸ். அவன் வந்து ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் ரெக்கார்ட் பண்ணிருப்பான், அமௌண்ட் ரெக்கார்ட் பண்ண ரேஷியோ ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருப்பான், எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேஷியோ அவன் ஒன்று கண்டுபிடிச்சு வச்சிருப்பான். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, யூ டெவலப் அன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஹவு மச் ஷுட் தட் ரேஷியோ பி. இந்த இடத்துல எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ரேஷியோ இவ்வளவுதான் இருக்கணும் அப்படி நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனை டெவலப் பண்ணுங்க. ஸோ டெவலப் அன் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரெக்கார்டட் அமௌண்ட்ஸ் ஆர் ரேஷியோஸ் அண்ட் அதுக்கப்புறமா நீங்க அதை எவாலுவேட் பண்ணுங்க வெதர் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் போதுமான அளவுக்கு சஃபிஷியன்ட்லி ப்ரிசைஸ். நீங்க என்ன எஸ்டிமேட் பண்ணி நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ கையில எக்ஸ்பெக்டட் வேல்யூ அதுவும் ஒரிஜினல் வேல்யூ ஒன்னு போதான்னு பாருங்க. ஓரளவுக்கு ப்ரிசைஸா ஒத்து போயிடுச்சுன்னா மிஸ்டேட்மெண்ட் அங்க இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா பெரிய மிஸ்டேட்மெண்ட் அங்க இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆயிடும், இண்டிவிஜுவலாவோ இல்ல அக்ரிகேட்டாவோ பார்க்கும்போது அவங்களோட அந்த ரேஷியோ அனாலிசிஸை வச்சு தெரிஞ்சிடும் அங்க மிகப்பெரிய அளவுல ஏதோ ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்க போகுது, அப்ப மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு அங்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடும் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா டிட்டர்மைன் த அமௌண்ட் ஆஃப் எனி டிஃபரன்ஸ் ஆஃப் recorded amounts, okay, from expected values that is acceptable without further investigation as required. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 18%ங்கிறீங்க, அங்க 17%ங்கிறாங்கன்னா டிஃபரன்ஸ் 1% தான். இந்த 1%ங்கிறது மெட்டீரியலா இல்ல நான் மெட்டீரியலான்னு பாருங்க. நான் மெட்டீரியலான அப்படியே விட்டுருங்க, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தேவையில்ல. ரொம்ப மெட்டீரியலா இருந்ததுன்னா ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன ரீசன் பாருங்க. ரீசன் வந்து if it is telling that there is a major material misstatement and so அந்த மாதிரி இருந்தது, பெரிய பெரிய அளவில் பின்னாடி ஏதோ ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்கு, அது மெட்டீரியலா இருக்கு, அதுக்கு ரீசன் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அந்த இதுல போய் நீங்க என்ன பண்ணிடுங்க, கிவ் தி மாடிஃபைட் ஒப்பீனியன். அவ்வளவுதான். மற்றபடி என்னது அனாலிட்டிக், இது வந்து இந்த பாராகிராஃப் ஃபுல்லா கதமா ஒண்ணுமே கிடையாது. இது வந்து சும்மா நீங்க ஒரு தடவை படிச்சுக்கலாம். என்னன்னா ஒரு ஆடிட்டர் வந்து சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜராகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அட் எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட்டிங் பண்ண போற டைம்ல கூட சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம், இல்லைன்னா அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் சொல்லுவோம். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னா பிகினிங் ஆஃப் த இதுலயே அப்ளை பண்ணிடுவோம், ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜராகவே அப்ளை பண்ணிடுவோம். இதுவே சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒப்பீனியன் கொடுக்க போற நேரத்துல அந்த அந்த ஃபேக் எண்ட்ல அப்படி இல்லைன்னா வந்து ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் அந்த டைம்ல நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணாலும் சரி, நீங்க அப்ளை பண்றதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கிறத அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு எப்படி கிவ் தி ஓவரால் கன்க்ளூஷன் ஆஃப் வெதர் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியலி மிஸ்டேட்டட் ஆர் நாட் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். இதை நீங்க ரேப்பா அப்ளை பண்ணும்போது ரேப்பா நீங்க வந்து ஒரு அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும், யூ வில் கெட் டு நோ அபவுட் த கம்பெனி. இதுவே அதை ஃபேப்பா நீங்க அப்ளை பண்ணும்போது you will actually you will actually obtain the evidence as to whether நீங்க ரேப் பண்ணும்போது என்ன ரிஸ்க் இருக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்களோ அந்த அளவுக்கு தான் இங்க ரிஸ்க் இருக்கா, அதை விட அதிகமா இருக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கு you will obtain lot of evidence when you perform the substantive analytical procedures. அவ்வளவுதான். ஓகேவா? இதை வச்சு இந்த சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரையும் இந்த ரேப்போட அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜரையும் வச்சு தாராளமா யூ கேன் arrive at a conclusion, ஓகேவா, to draw
தட் ஓகே நம்ம வந்து இந்த வாட்டி ஒப்பீனியன் எப்படி கொடுக்க போறோம்ன்றத நம்ம வந்து டு பேஸ் அவர் ஒப்பீனியன் த கன்க்ளூஷன்ஸ் வி ஹவ் ஃபார்ம்ட் ஆர் அரைவ்ட் அட், அது எப்படி நமக்கு அந்த கன்க்ளூஷன்ஸ் கிடைச்சுன்னா பிகாஸ் ஆஃப் த ஹெல்ப் ஆஃப் த என்னது சப்ஸ்டாண்டிவ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பேசிக் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், அவ்வளவுதான். ஓகே, ரிசல்ட்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்பப்பெல்லாம் வந்து யூ ஹவ் டு இன்வெஸ்டிகேட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ்னா எப்பப்பெல்லாம் நிறைய ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும், எப்பப்பெல்லாம் உங்களோட எக்ஸ்பெக்டட் வேல்யூக்கும் அந்த இடத்துல இருக்கிறதுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும், அந்த வேரியேஷன் ரொம்ப சிக்னிஃபிகண்டா இருக்கும் போது நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். யூ கேன் இன்வெஸ்டிகேட் ஃபர்தர். இட்ஸ் நாட் லைக் இன்வெஸ்டிகேஷன். யூ கேன் இன் த சென்ஸ் அது ஏன் டிஃபரன்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்க ட்ரை பண்றீங்க. தட்ஸ் கால்ட் அஸ் இன்வெஸ்டிகேஷன் ஹியர். Even though you're an auditor, you still go to you just go and ask them, why is there a material difference between my expected value and your ratios? Or you go and ask them why there is a lot of fluctuations அப்படி நீங்க கேளுங்க. ஓகேவா, ஏன் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இவ்வளோ ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ கிராஸ் ப்ராஃபிட்ல பாத்தீங்கன்னா இயர் நம்பர் 1ல 20% இருக்கு, போன வருஷம் பாத்தீங்கன்னா -3% போயிடுச்சு, இந்த வாட்டி பார்த்தா +30% வந்துச்சு, ஏன் இந்த ரேஷியோல இவ்வளோ மாறுதல்கள் அப்படி கேளுங்க. அப்படி இல்லைன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த வாட்டி 18 தான் வந்திருக்கணும், ஆனா ஏன் உங்களுக்கு 21 வருது, அந்த மாதிரி கேளுங்க. ஸோ whenever there is a fluctuations in the ratios or whenever there is inconsistent-ஆன other relevant informationலாம் வரும்போது டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணணும், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் அவங்க போட்டிருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல அவங்க போட்டுறதுலயே 3 வருஷத்துக்கும் பயங்கரமா சம்பந்தம் இல்லாம ஃபிளக்சுவேட் ஆச்சுனாலும் சரி, நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவீங்க? நம்பர் 1, போய் மேனேஜ்மெண்ட்டை என்கொயர் பண்ணுங்க. அவனுங்க பதிலே சொல்லலையா, யூ பர்ஃபார்ம் சம் அடிஷனல் ப்ரொசீஜர்ஸ், எப்படியாவது பண்ணி அங்கேருந்து என்ன கண்டுபிடிச்சிருங்க, என்ன ரீசன்றது கண்டுபிடிச்சிருங்க. ரீசன் ரொம்ப சிக்னிஃபிகண்டா மெட்டீரியலா இருந்ததுன்னா மாடிஃபை பண்ணிடுங்க ஒப்பீனியனா, இல்லைன்னா மாடிஃபை பண்ண வேண்டாம். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? SA 520ல do you have any doubt? Do you have any doubt in SA 520? Okay.